ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2 ஃப்ரம் சிஎம்ஏ ஃபைனல் லா பேப்பர். எதில் இருக்குன்னா செபி ஆக்ட், அந்த மாதிரி அலைட் லாஸ்லாம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ செபி ஆக்ட் 1992 இதில் செகண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் என்னென்ன பார்த்தோம், சும்மா ஷார்ட் ரீகேப் பண்ண பார்த்துடலாம். அப்ளிகபிலிட்டி, செபி ஆக்ட் எது வரைக்கும் பொருந்தும் அப்படின்னா, எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 30th Jan 1992 கொண்டு வந்தாங்க. ஹோல் ஆஃப் இந்தியா அப்ளிகபிள். அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ், இன்வெஸ்டரோட நலன்களை பாதுகாக்கவும், வேறு என்னென்னா அந்த ரெகுலர் பண்ணவும், ப்ரமோட்டிங் ஃபேர் டீலிங்ஸ் அதை ஒழுங்குமுறைப்படுத்தவும், அந்த வியாபாரங்களை ஒழுங்குமுறைப்படுத்தவும், ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ரெகுலேட்டிங் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டு, பிஎஸ்சி என்எஸ்சி போன்ற மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும், இன்னும் அதர் மேட்டர்ஸ் கனெக்ட் தேர் வித் இன்சிடென்ட் தேட் இன்னும் பிற மேட்டர்ஸ்க்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இதோட குறிக்கோள். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து செபி ஒரு பாடி கார்பரேட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு கம்பெனி மாதிரி. ஸோ பாடி கார்பரேட் கம்பெனிக்கு என்னென்னலாம் வருமோ அந்த எல்லா பாயிண்ட்ஸும் எழுதுங்க. இதுக்கு பெர்பச்சுவல் செக்ஷன் இருக்குது, பாடி கார்பரேட், சூ அண்ட் பி சூடு, இந்த பாயிண்ட், ப்ராப்பர்ட்டி ஆன் இட்ஸ் ஓன், அந்த மாதிரிலாம் படித்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே எழுதுங்க. ஆஃபீஸ் ஆஃப் தி போர்டு அப்படின்னு பார்க்கும்போது ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. இன்னும் சில ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் பல பார்ட்ஸில் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் த போர்டு, மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேர்மன் ஒருத்தர் இருக்கார். அது யாருன்னா யூனியன் கவர்மெண்ட்டை நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 மெம்பர்ஸும் யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து கொண்டு வராங்க. ஒரு மெம்பரை ஆர்பிஐ கொண்டு வராங்க, மற்றும் 5 மெம்பர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுறாங்க யூனியன் கவர்மெண்ட். அதில் அட்லீஸ்ட் 2 மெம்பர் வந்து ஹோல் டைம் மெம்பர்ஸாக இருக்கணும். இதுதான் என்னது மேனேஜ்மெண்ட் ஆஃப் த போர்டு. அந்த மெம்பர்ஸ் எல்லாமே த பர்சன் ஆஃப் இன்டெகிரிட்டி, ரெலவெண்ட் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி தனிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்களா, அதுக்கான துறை சார்ந்த அனுபவங்களை பெற்றிருக்கணும். டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது எல்லா மெம்பர்ஸும் அட்லீஸ்ட் 3 years வேலை பார்க்கலாம். யார், சேர்மனும் ஹோல் டைம் மெம்பர்ஸும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 65 வரைக்கும் இருக்கலாம். இதே மற்ற மெம்பர்ஸாக இருந்தாங்க அவங்க அப்படின்னா 3 years அவங்களுக்கு வந்து, அதாவது பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 years இல்லாமல், அதாவது அன்லிமிட்டடாக வேலை பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டுங்கிறது அவங்களுக்கு எதுவும் கிடையாது, ஆனால் 3 years மினிமம் அவங்க வந்து வேலை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வேலையிலேருந்து நீக்கிறதுக்கான முழு உரிமையும் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் 3 months நோட்டீஸ் இன் ரைட்டிங் கொடுக்கணும் அவங்க. அதே மாதிரி மெம்பர்ஸும் அவங்களோட ஆஃபீஸ் பிடிக்கலன்னா அதை ரிலிங்க்விஷ் பண்ணலாம், அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அவங்களும் 3 months நோட்டீஸ் இன் ரைட்டிங் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த நோட்டீஸ் இல்லாமல் அல்லது 3 months சேலரி ப்ளஸ் அலவன்ஸும் கொடுத்துட்டாலும் வேலையிலேருந்து நீக்கிடலாம். ரிலிங்க்விஷ்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் மெம்பர்ஸ் ஃப்ரம் தி போர்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேலே சொன்னது வந்து டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ், வேலையை விட்டு நீக்கிறது. இது வந்து போர்ட்லேருந்து இருக்கிற மெம்பர்ஸை வெளியே அனுப்புறது. என்னென்ன காரணத்துக்காகனா, அவங்க அட்ஜுடிகேட்டட் அஸ் இன்சால்வெண்ட்டாக இருக்காங்க, அல்லது அன்சவுண்ட் மைண்டாக இருக்காங்க, இல்லை ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க, அது மாரல் டர்பிட்யூடை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா அவங்களோட பொசிஷனை கண்டினியூ பண்ணுறதுக்காக, அவங்களோட சர்வீஸை கண்டினியூ பண்ணுறதுக்காக அவங்களோட பொசிஷனை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள அந்த வேலையை வீட்டிலேருந்து நீக்கலாம். அடுத்து மெம்பர்ஸ் ஆஃப் தி மீட்டிங்ஸ் ஆஃப் த போர்டு. The board shall meet at such time and place and shall observe such rules and procedures with regard to transaction of the business at its meeting as may be provided by the regulations made under the section 30 of the act. அதாவது as per section 30, under section 30 இந்த செக்ஷன் படி போர்டு வந்து சில டைம்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சியில் மீட் பண்ணோம். இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸு, செபிக்கின் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரெகுலேஷன்ஸ் படி இத்தனை டைம்ஸ் மீட் பண்ணணும். எத்தனை டைம்லாம் தெளிவாக சொல்லலை. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு கம்பெனி போர்ட் மீட்டிங்னா அது இந்த மாதிரி கேலண்டர் இயர் அட்லீஸ்ட் 4 times மீட் பண்ணணும், 2 times மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி செபிக்கு வந்து செபியில் இருக்கிற அந்த போர்டுக்கு வந்து இத்தனை டைம் மீட் பண்ணுறது கிடையாது. அவங்க ரெகுலேஷன்ஸில் சொல்லப்பட்டிருக்கபடி சச் நம்பர் ஆஃப் டைம்ஸில் அவங்க மீட் பண்ணிவிட்டு என்ன ப்ரொசீஜரோ அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அப்புறம் இஃப் ஃபார் எனி ரீசன் சேர்மன் இஸ் unable to attend the meeting, a member chosen by the members present from among themselves shall preside over the meeting. Unability of chairperson அப்படின்னா, unability of chairperson, another person chosen by members, அதாவது மெம்பர்ஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறு யாரோ ஒரு ஆள், another person chosen by members, அவங்க அந்த மீட்டிங்கை சேர்மனுக்கு பதிலாக நடத்தலாம். அப்புறம் all questions which come up before the meeting shall be decided by the majority of vote.
by the members present the meeting and the chairman or the presiding officer will have a second or vote. அதாவது இப்போ ஏதாவது ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க, ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னா எவ்வளோ மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் வருதோ அதுக்கு ஃபேவராக தான் எடுப்பாங்க இல்லையா. அப்போது இன்கேஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஓட் 50 பேர் இருக்காங்கன்னா 25 பேர் ஒரு பக்கமும் இன்னொரு 25 பேர் வந்து ஒரு பக்கமும்னா அது ஈக்குவாலிட்டி ஆகிடுதில்ல, ஈக்குவல் ஆகிடுதில்ல. அப்போ வந்து சேர்மனுக்கு 2வது ஓட்டு இருக்குது. ஸோ சேர்மன் வில் ஹாவ் செகண்ட் ஓட்டு. சேர்மன் have second vote in case of equality. Okay va? But most of the time majority of votes. Next, member not to participate in meeting in certain cases. இது வந்து meetings of the board. இதுக்கப்புறம் members not to participate in meetings in certain cases. இது section 7A. members not to participate in meetings in certain cases ன்னு பார்க்கும்போது section 7A. ஃபஸ்ட்டு மீட்டிங்ஸ் ஆஃப் த போர்ட்னு பார்க்கும்போது அதாவது மெம்பர்ஸ் மீட்டிங்ஸில் பங்கெடுத்துக்கூடாது certain கேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனி மெம்பர் who is the director of a company and who as such director has indirect pecuniary interest in any of the matter for consideration of the meeting of the board. அப்படின்னா who shall as soon as possible after relevant circumstances have come to his knowledge disclose the nature of his interest at such meeting and such disclosure shall be recorded in the proceedings of the board and the member shall not take any part and in any deliberation of the decision of the board with respect to the matter. அதாவது ஒரு மெம்பர் டைரக்டராகவும் இருக்கும் பட்சத்தில் அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாவது இன்டைரக்டாக ஒரு பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட்னால் அந்த மீட்டிங்னால் அவங்களுக்கு ஏதாவது பண ரீதியாக லாபம் வரக்கூடியது மாதிரி ஏதாவது ஒரு மேட்ரு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்போ அந்த மெம்பர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரைட்டிங்கில் என்ன பண்ணிடணும், போர்டுக்கு சொல்லிடணும். இந்த மாதிரி எனக்கு இதில் சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக வேறு ஏதாவது டிஸ்கஷன் இந்த ரிலேட்டட் மேட்டர்ஸ் பண்ணாலும் அதில் பங்கெடுத்துக்கூடாது. ஸோ எனி மெம்பர் ஏதாவது ஒரு மெம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹூஸ் அ டைரக்டர், அவங்க டைரக்டராகவோ ஹூஸ் அ டைரக்டர் அண்ட் ஏதாவது ஒரு மெம்பர் ஹூஸ் அ டைரக்டர் அண்டு ஹூ ஹேஸ் இன்டைரக்ட் பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட். பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட்னால் இந்த மாதிரி பண ரீதியாக ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, மற்றும் அவங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா விலகிடணும். அவங்கள டிஸ்க்ளோஸ் சச் இன்ட்ரெஸ்ட் இன் ரைட்டிங். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ரைட்டிங்கில் தெரியப்படுத்தணும். நெக்ஸ்ட்டு, வேகன்சிஸ் நாட் இன்வாலிடேட் த ப்ரொசீடிங்ஸ். ஒருவேளை இந்த மாதிரி மெம்பர்ஸோட இடம் காலி ஆகிடுச்சுன்னா அதனால் அது ஒரு காரணமாக வச்சு நீங்கள் எடுத்த மேட்டரில் டிசிஷன்ஸ்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா செக்ஷன் 8 7 தானே இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ 8, any no act or proceedings of SEBI shall invalid merely by reason of any vacancy or defect of constitution of SEBI or any defect in the appointment of a person acting as a member of SEBI, any irregularity in the procedure of SEBI. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின்பா.
அதாவது என்னென்னா, இப்போ போர்டில் வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வேக்கன்சி, அவங்க இறந்து போயிட்டாங்க, இல்லை இன்கெப்பாசிட்டேட் ஆகிட்டாங்க, ஏதோ ஒரு நாள் அவங்களோட அந்த ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அப்படி இல்லைன்னா அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாவது டிஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது கம்பீட்டண்ட்டாக இல்லாத ஒரு ஆளை வந்து மெம்பராக போட்டுட்டாங்க அப்படின்னா, இது ஒரு காரணமாக வச்சு இப்போ ஒரு டிசிஷன் வந்து இவங்களையும் சேர்த்து தான் ஃபேவராக எடுக்கிறாங்க, இவங்களையும் சேர்த்து தான் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இவங்க வந்து இந்த மாதிரி இன்கம்பீட்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் அந்த எடுத்த டிசிஷன் வந்து பொய் கிடையாது, வேலிட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நோ வேக்கன்சி ஆர் டிஃபெக்ட் இன் த கான்ஸ்டியூஷன் shall invalidate the proceedings merely by reason of act. Sorry, இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன். No act or proceedings of SEBI shall invalidate merely by reason of any vacancy or defect in the constitution of SEBI or defect in the appointment of a person acting as a member of SEBI, any irregularity in the procedure of SEBI. அதான் எந்த ஒரு ஆக்டும் எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸுமே இந்த மாதிரியான டிசிஷன் ஆஃப் இந்த மாதிரி நோ ஆக்ட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் செபி ஷால் இன்வாலிடேட் த ப்ரொசீடிங்ஸு அதாவது எந்த ஒரு ஆக்டும் எந்த ஒரு செய்கையும் எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸும் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்வாலிட் ஆகாது. மியர்லி பை வேகன்சி ஆர் டிஃபெக்ட் இன் த கான்ஸ்டியூஷன், irregularities in the matters of SEBI, procedures of SEBI, டிஃபெக்ட் இன் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ பர்சன், இந்த பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு குறை இருக்குது, அதனால் வந்து இந்த ஆக்டெல்லாம் இன்வேலிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் போய் நிரூபிக்க முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நான் சும்மா நோட்ஸ் மட்டும் எழுதுகிறேன். நோ ஆக்ட் ஷால் பி இன்வேலிட் by vacancy, defect in appointment, defect in இதெல்லாம் சும்மா நோட்ஸாக எழுதுகிறேன், அதனால் புரியாது. defect in the constitution, irregularity இல்லைனா irregularityன்னு எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். irregularity in the procedure. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் கொஷனு, இது அடிக்கடி கேட்கவும் செய்கிறாங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி. ஃபங்க்ஷன்ஸ் இது எந்த இதில் சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 11. ஓகே, என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் ஷல் பி த டியூட்டி ஆஃப் த போர்ட் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இன் செக்யூரிட்டிஸ் அண்ட் டு ப்ரமோட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அண்ட் டு ரெகுலேட் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பை சச் மெஷர்ஸ் ஆஸ் திங்ஸ் ஃபிட். அப்படியே அப்ஜெக்டிவை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து எழுதுங்க. என்ன அப்ஜெக்டிவ் படித்தோம்? to protect the interest of investors in security and for the promote for the development of and to regulate the securities market by such measures. இவங்க எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் மூலமாக இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ஒழுங்குபடுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? செபி பண்ணிகிட்டு இருக்காங்க. மெஷர்ஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ். என்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்கள் எழுதலாம். என்னன்னு பார்க்கலாம். மெஷர்ஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ். என்னென்னலாம் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். Regulating the business in stock exchange and any other securities market, registering and regulating the working of stock brokers, sub-brokers, share transfer agent, bankers to an issue, trustee of a trust deed, registrars to an issue, merchant bankers, underwriters, portfolio managers, investment advisors and such other intermediary who may be associated with the securities market in any other manner. அப்பா எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு. இது நீங்கள் புக்கில் ஸ்டடி மேட்டில் போய் பாருங்கள். எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? கிட்டத்தட்ட நம்ம ஒரு வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்குது. நம்ம ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். மெஷர்ஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெகுலேட்டிங் த பிஸ்னஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எனி அதர் செக்யூரிட்டி மார்க்கெட்டு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்க்கான மார்க்கெட் கிடையாது, இது இன்னும் பிற மார்க்கெட்ஸும் இருக்குது. அதில் நடக்கிற பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட்டு. ரெகுலேட் business in securities market or stock exchange. Business in stock exchange. X in a stock exchange.
அதுக்கப்புறம் ரெஜிஸ்டரிங் அண்ட் ரெகுலேட்டிங் த ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ். ஸ்டாக் புரோக்கர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், இந்த ஷேருக்கு புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க, சப் புரோக்கர்ஸ். அவங்க இல்லாமல் இன்னும் அவங்களுக்கு அடுத்தது சப் புரோக்கர்ஸ். ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஏஜென்ட்ஸு, பேங்கர்ஸ் டு அன் இஷ்யூ, ட்ரஸ்டீஸ் ஆஃப் ட்ரஸ்ட் டீட்ஸ், registrars to an issue, merchant bankers, underwriters, portfolio managers, investment advisors and such other intermediaries. இதுக்கு வந்து ஒரு கிரிஞ்சாக நான் ஒரு ஆர்டர் வச்சுருக்கேன், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அது சொல்கிறேன். ரெகுலேட் த பிஸ்னஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கப்புறமா ரெஜிஸ்டரிங் அண்ட் ரெகுலேட்டிங் த ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர், சப் புரோக்கர், ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், transfers to an issue, trustee of trust deeds, registers to an issue, merchant bankers, underwriters, portfolio managers, investment advisors and such other intermediaries. ஓகே, ரெஜிஸ்டரிங் அண்ட் ரெகுலேட்டிங் த ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ். ஸ்டாக் புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒர்க்கை ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டரிங் அண்ட் ரெகுலேட்டிங் அண்ட் ரெகுலேட்டிங் த ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இல்லையா, ரெகுலேட்டிங் தி ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ். நான் பெட்டர் நோட்ஸை எழுதிட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ், சப் புரோக்கர்ஸ். இந்த வீடியோவை இதோட கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, இதில் டேப்லேருந்து பார்க்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட கட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம்.